இன்னைக்கு ஆர்எஸ்எஸோட நூற்றாண்டு விழா. ஆனால் ஆர்எஸ்எஸ் தொண்டர்களை கைது செய்திருக்கிறது தமிழக அரசு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா அவங்க எப்பவுமே பயிற்சி நடைபெறுகின்ற இடத்துல பயிற்சிக்கு போயிருக்காங்க. பயிற்சிக்கு போகும்போது ஏதானும் அவர்களுக்கு அதில் சந்தேகம் இருந்தால் காவல்துறை கேட்டிருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அவங்க பயிற்சி செய்து முடித்த உடனே அவங்கள பல பிரிவுகளில் அவங்கள கைது செய்து ஒரு விஜயதசமி அன்னைக்கு நூற்றாண்டு விழாவை கொண்டாட வந்த சகோதரர்களை கைது செய்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எவ்வளவோ பிரச்சனை நாட்டில் இருக்கும்போது, தமிழ்நாட்டில் இருக்கும்போது காலையில் இந்த சகோதரர்களை கைது செய்ததற்கு இத்தனை காவல்துறை, அதே மாதிரி அவங்க ஒரு இந்த பண்டிகை நாள், அதனால் இந்த வன்மையாக நான் கண்டிக்கிறேன். தமிழ்நாட்டில் நல்லது நடப்பதோ தேசிய சிந்தனை வந்தாலோ அது இந்த அரசு எதிர்க்கிறது என்பதற்கு இந்த கைது ஒரு உதாரணம். மேடம், இப்போ ரெகுலராக இந்த மாதிரி கிரவுண்டில் ஸ்கூலில் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு மட்டும் பர்டிகுலராக வந்து இத்தனை காவல்துறை வந்து உடனே கைது பண்ணதுக்கு, அதுவும் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா, அதுதான் வன்மையாக கண்டிக்கிறேன். நான் அவங்க செஞ்சுருக்கக்கூடாது. அதனால அதில் இன்னும் சமூக விரோத நடவடிக்கை எதுவும் இல்லையே. கூடியிருக்காங்க, பயிற்சி செஞ்சுருக்காங்க, பிரார்த்தனை செஞ்சுருக்காங்க, அவ்வளவுதான். சமூக விரோதிகள் எல்லாம் விட்டாச்சு. எங்கெங்கெல்லாமோ கஞ்சா கடத்துறவன், பிரச்சனை உருவாக்குறவன், காவல்துறையே பெண்களை பாதுகாப்பு இல்லாமல் நம்ம திருவண்ணாமலையில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதுலாம் நடந்து கொண்டு இருக்கும்போது தேசபக்தி இயக்கத்தை ஒடுக்குவதற்காக இந்த முயற்சி வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக அரசு இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பது எனக்கு அவர்களை உடனே விடுவிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இல்லை, அதுக்கு பர்மிஷனே தேவையில்லை. எல்லாத்துக்கும் பர்மிஷன் என்ன? ஒரு 10-15 பேர் உட்கார்ந்து ஒரு உடற்பயிற்சி செய்யறதுக்கு கூட பர்மிஷன் வேணும்னா தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு? மேடம், இப்போ இந்த கரூரில் வந்து 41 பேர் இறந்துருக்கு. உண்மை கண்டறியும் குழு பாஜக சார்பில் வந்து அமைக்கிறீங்க. மணிப்பூர் கலவரத்துக்கு வந்து இந்த மாதிரி குழு அமைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு திமுக அமைச்சர் வந்து கூறியிருக்காங்க. இல்லை, திமுக அமைச்சர் தமிழ்நாட்டை பார்க்கட்டுங்க. தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி மக்களோடு நிற்கிறது. எப்போ பார்த்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையை பாருன்னு சொன்னால் உடனே மணிப்பூரை பாரு, காஷ்மீரை பாரு, அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. நம்ம மாநிலத்தில் உள்ள மக்களுக்காக என்ன ஒரு மாநிலத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? அவங்க தப்பு பண்ணால் இவங்க மட்டுமே தப்பு பண்ணிட்டு இருக்கணும், மக்களுக்கு துரோகம் செஞ்சு இவங்க மட்டுமே துரோகம் செஞ்சுட்டு இருக்கணும். உண்மை கண்டறியக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் மடியில் கனம் இல்லைன்னா யார் வேணாலும் வந்து கேட்டுட்டு போட்டுன்னு விட வேண்டியது தானே. செந்தில் பாலாஜி இந்த தண்ணி பாட்டில் கிடந்ததா அப்படின்னு கேட்குறாரு. திமுக ஆம்புலன்ஸை ரெடி பண்ணலன்றாங்க. அரசாங்க ஆம்புலன்ஸை ரெடி பண்ணியிருக்கணுமா இல்லையா? இவ்வளோ பேர் அரசாங்க ஆம்புலன்ஸ் நிற்குதுன்னு சொல்லல. இப்போ இவ்வளோ கூட்டம் கூடும்போது அரசாங்க ஆம்புலன்ஸ் நிற்கணுமா இல்லையா? ஒரு கட்சி ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிச்சுன்னு சொல்கிறாரு. எவ்வளவு ஒரு 41 உயிர்களை பலியான இடத்துல எவ்வளோ சர்வசாதாரணமாக உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து தனது நியாயத்தை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதே வருத்தமான ஒன்று. உண்மையிலேயே உண்மை வெளியே வர வேண்டும் என்பதுதான் நமது கருத்தாக இருக்கிறது. நாங்கள் மக்களோடு நிற்கிறோம். மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும்.